வணக்கம். இந்த தடவ எப்படியாவது உதயகுமார் திருமங்கலத்தில ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி அப்படி பயங்கரமா போராடுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, திருமங்கலம் தொகுதி ஒரு விஐபி தொகுதியா மாறிப்போச்சு. 2 முறை எம்எல்ஏவா இருந்தாரு. ஒரு டைம் அமைச்சரா கூட இருந்தாரு. அமைச்சரா இருந்தப்போ கூட அவர் அந்த சுங்கச்சாவடிய தூக்குறதுக்கான ஒரு முயற்சியே எடுக்கல. 2016ல அவர் அமைச்சரா இருக்கும்போது அதெல்லாம் செஞ்சிருக்கலாம். செய்யல. பாஜகவோட கூட்டணியில தான் இருந்தாங்க. அப்போ கூட செய்ய முடியல அவர்னால. அப்புறம் 2021ல அவர் எம்எல்ஏ ஆனாரு. எம்எல்ஏ ஆனோனே அந்த பகுதி மக்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு நாடகம் போட்டாரு. இதெல்லாம் ட்ராமாப்பா. நீ அமைச்சரா இருந்தபோது செய்யல. இப்ப எம்எல்ஏ ஆயிட்ட. நீ ஆட்சியில உட்கார முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த ஆதங்கத்துல நீ பண்ற அப்படிங்கிற மாரி அந்த பகுதி மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. சரி அப்படியே காலத்த கடத்துனாரு. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல்ல அவர் அதிமுக சார்பா போட்டி போறாரு. ஆனா இன்னைக்கு அதிமுக களம் அங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அப்ப கடந்த முறை 2021ல ஓட்ட பிரிச்சாரு. அதனால பார்த்தீங்கன்னா, திமுக வேட்பாளர் மணிமாறனை எதிர்த்து இவருக்கு ஒரு 14,000 ஓட்டு வித்தியாசத்தில தான் அவர் ஜெயிச்சார். ரொம்ப குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில தான் உதயகுமாரால ஜெயிக்க முடிஞ்சது. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா, திமுக சார்பா மணிமாறன் போட்டி போடுறாரு. மணிமாறன் போட்டி போடுறாரு அப்படின்னா, அவருக்கு 2 முறை தோத்துட்டாரு. அந்த அனுதாபத்தோட தான் அந்த தொகுதி மக்கள்கிட்ட இப்ப இது கேட்கிறாரு, ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதிமுக சார்பா பார்த்தீங்கன்னா, உதயகுமார் மேல பெரிய நம்பிக்கைலாம் இல்ல. கட்சி மேல அவர் காட்டின ஈடுபாடுகள், அப்புறமா அந்த பகுதி மக்களுக்காக அவர் செஞ்ச செயல்கள் எல்லாமே பெருசா சொல்லிக்கிற மாரி இல்ல. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னவோ மக்கள் பெண்களுக்கெல்லாம் சேலை 2, 2 சேலைய குடுக்குறாரு. என்னவோ இத்தன வருஷமா 4 வருஷம் அவர் என்ன பண்ணாருன்னே தெரியல. இப்ப தேர்தல் வருதுன்னோன பெண்கள கூப்பிட்டு வச்சு சேலையெல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இலவச சேலைகள் குடுக்குறாரு. இதெல்லாம் என்ன பெண்கள் என்ன சேலை கட்டாமையா இருந்தாங்க? இவ்வளோ நாள் இவர் குடுக்குற சேலைய வாங்கி தான் கட்டணுமா? என்னத்துக்காக இந்த இலவசம், இந்த ட்ராமா, இந்த வேலை எல்லாமே மக்களுக்கு நல்லாவே தெரியும். உதயகுமாரை பத்தி நல்லா தெரியும். சரி இந்த தடவ பார்த்தீங்கன்னா, சேடப்பட்டி மணிமாறன் அவர் தான் திமுக சார்பா போட்டி போடுறாரு. சபாநாயகர் முன்னாடி சேடப்பட்டி முத்தையோட மகன் அவரு. உதயகுமாரோட குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தான் கடந்த முறை தோத்தாரு. இந்த முறை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா கூடுதல் பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க அதிமுகவுக்கு பலம் இருக்கு. உதயகுமாருக்கு மேல நம்பிக்கை இல்லைனாலும் அதிமுக ரெட்டைலை சின்னத்துக்காக ஓட்டு இருக்கு. இந்த தடவை டிடிவி தினகரனும் இந்த சைடு ஆதரிச்சிருக்காரு உதயகுமாரை அப்படிங்கும்போது, டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க. திடீர்னு கடைசி நேரத்தில் நீங்க அதிமுகவுக்கு சப்போர்ட் போயிட்டீங்க, நாங்கள் அதிமுகவோட எப்படி மிங்கிள் பண்ண முடியும்? தொடர்ந்து நாங்கள் உதயகுமாரை திட்டிக்கிட்டு கிடக்குறோம். நீங்கள் திடீர்னு உதயகுமாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா நாங்கள் போய் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு ஒரு நிலைப்பாடை எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் உதயகுமாருக்கு பலகீனம் தான். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் மணிமாறனுக்கு ஒரு பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 2 முறை என்னை தோற்கடிச்சிட்டிங்க, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அந்த கேட்கிற விதம் இருக்குல்ல, அது பரிதாபத்தை ஏற்படுத்துது. மக்கள் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி நம்ம கொடுப்போமே, இந்த தடவை கொடுத்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. பேசுகிறது சரி வாய்ப்பு கொடுக்கறதுக்கான இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவர் டிடிவி தினகரன் இங்கே அதிமுக சைடு வந்துட்டார். அதனால் 14,000 ஓட்டுகள் அப்படியே நம்ம குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சா கூட நம்ம கடந்த முறை வெற்றி பெற்ற மாதிரி வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைச்சாலும் டிடிவி தினகரனோட ஆதரவாளர்கள், நிர்வாகிகள் உதயகுமாருக்கு சப்போர்ட் பண்ணலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த சைடு டிடிவி கட்சியில் போட்டி போட போகக்கூடிய நபராக இருந்தவங்க ஜீவிதானாச்சார். இவர் டிடிவி தினகரன் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க களத்தில் இறங்கி உதயகுமாருக்கு எதிராக இது பண்ணாங்க, போராடினாங்க, இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, மக்களோட ஆதரவு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, சமூக பணிகளில் அதிகமாக ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால் அந்த தொகுதியில் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். அந்த தொகுதி பார்த்திங்கன்னா ஒரு முக்குலத்து சமுதாய தொகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த தொகுதியில் முக்குலத்து சமுதாயத்தை தாண்டி மீதி மக்களும் இருக்கிறாங்க. அதே போல் உதயகுமார் என்னவோ அதே போல் தான் ஜீவிதானாச்சார் முக்குலத்து சமுதாய ஓட்டுகளை அவரும் பெறக்கூடியவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கும் இருக்குது. ஜீவிதா நாச்சியாருக்கு ஆதரவு உதயகுமாரை விட நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உதயகுமாருக்கு போட்டியாக ஜீவிதா நாச்சியார் இருக்காங்க. இவங்க உதயகுமார் ஓட்டை கண்டிப்பாக பிரிப்பாங்க. உதயகுமாருக்கு போகிற ஓட்டுகளை கண்டிப்பாக பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க டிடிவி தினகரன் கட்சியிலேருந்து விலகி சசிகலாட்ட போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சி மூலமாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க. இதுதான் உதயகுமாருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். மணிமாறன் ரொம்ப சுலபமாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடியதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக முனீஸ் இருக்கார், டிவிகே சார்பாக சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேட்பாளராக போட்டி போகிறாங்க. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது இளைய தலைமுறைகள், சின்ன வயசு பசங்க, இவங்களுடைய முதல் முறை ஓட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக டிவிகேக்கு போவோம். அப்படிங்கும்போது சமுதாய ஓட்டுகள் அப்படின்னு பிரியுதில்லை, அந்த ஓட்டுகள் உதயகுமாரே போகிற ஓட்டுகளை ஜீவிதா நாச்சியார் பிரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவிதா நாச்சியார் வெற்றி பெறாங்களோ வெற்றி பெறலையோ,
உதயகுமாரோட வெற்றியை வந்து கண்டிப்பாக அவங்களால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக அப்படிங்கிறது தான் இந்த தடவை இதாக இருக்குது. ஹேட்ரிக் வெற்றி அடிக்கலான்னு சொல்லி உதயகுமார் நினைக்கிறாரு. உதயகுமார் ஹேட்ரிக் வெற்றியை அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மணிமாறன் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஜீவிதா நாச்சியார் கண்டிப்பாக உதயகுமார் ஓட்டை பிரிப்பாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அங்கே இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் 10 ஆண்டுகளாக எம்எல்ஏ இருக்கிறார். அதில் 5 ஆண்டுகள் 4.5 வருஷம் கிட்டத்தட்ட அவர் வந்து அமைச்சராக இருந்தார் உதயகுமார். அப்போ வந்து இந்த திருமங்கலம் பேருந்து நிலைய விரிவாக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது பண்ணவே இல்லை. குடிநீர் தட்டுப்பாடு இன்னும் அந்த பகுதியில் அதிகமாகவே இருந்திருக்கு. அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, உள்ளூர்லேயே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். எதையுமே செய்யலை. இப்போ அதே கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு. நான் வந்து திரும்பவும் எம்எல்ஏ ஆனேன்னா இதெல்லாம் நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. 10 ஆண்டுகளில் உதயகுமார் எதுவுமே பண்ணலையே. பண்ணாமல் திரும்பவும் வந்து அதே இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உதயகுமார் வந்து எதையாவது ஒன்று பண்ணுவோம், நம்ம மக்கள் வந்து நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, இது அதிமுகவோட கோட்டை அப்படின்னு நம்புகிறாரு. உதயகுமார் சசிகலாவுக்கு பண்ண துரோகம், ஓபிஎஸ்க்கு பண்ண துரோகம், இது எல்லாமே அந்த சமுதாய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு வடுவாக பதிஞ்சிருக்கு. உதயகுமாரை வந்து ஜெயிக்க வைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஏன் கடந்த முறை ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா, அப்போ ஓபிஎஸ் கூட இருந்தார். ஓபிஎஸ்ஸுக்காக உதயகுமாருக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்ஸும் இல்லை. ஓபிஎஸ் கட்சியை விட்டு வெளியே போகிறதுக்கு மிக முக்கியமான நபராக கருதப்படுறது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா உதயகுமாரை தான் சொல்கிறாங்க. உதயகுமார் போன்ற இந்த பச்சோந்திகள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற திருமங்கலம் தொகுதியில் இருக்கிற அதிமுக நிர்வாகிகளே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக ரீதியாக வந்து கண்டிப்பாக வந்து உதயகுமாருக்கு வந்து ஓட்டு விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவிதா நாச்சியார் வந்து உதயகுமாருக்கு போகிற ஓட்டுகளை கண்டிப்பாக பிரிப்பாங்க. ஏன்னா கடந்த முறை வந்து டிடிவி தினகரனோட வந்து உதயகுமார் வந்து பெருசாக போராடினார். இந்த தடவை வந்து சசிகலா தரப்பில் வந்து போராட வேண்டியதாக ஒரு இதாக ஆகிப்போச்சு. சூழ்நிலை மாறிப்போச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல உதயகுமாருக்கு. என்ன செஞ்சால் நம்ம வந்து பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாரு. நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட களத்தில் சுற்றுறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செஞ்ச மாதிரி வந்து சதீஷ்குமாரை வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி டிவிகே வேட்பாளரோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஜீவிதா நாச்சியார்கிட்ட எல்லாம் பேச முடியாது. நாம் தமிழர் கட்சி எப்பயுமே அவங்களுடைய ஓட்டுகளை வந்து வாங்கிடுவாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜீவிதா நாச்சியார் தான் மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலை உதயகுமார் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மணிமாறன் இந்த தடவை வந்து அந்த தொகுதி திருமங்கலம் தொகுதியில் வந்து ஒரு பரிதாப உணர்வு அவங்க மனசில் அந்த தொகுதி மக்கள் மத்தியில் உருவாகிருக்கு. ஏன் இவருக்கு மாற்றி ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெட்டை சின்னம் வந்து இன்னைக்கு யார்கிட்ட இருக்குது, அந்த தலைமை சரியாக இருக்கா, கட்சி உட்கட்சி பிரச்சனை எவ்வளோ இருக்குது, இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா இவங்க திரும்ப ஆட்சிக்கு வர்றதே சந்தேகமாக இருக்குது. அப்படி வந்தாங்கன்னா கூட நம்மளுடைய விஷயங்களை செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. உதயகுமாரை நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக மணிமாறன் வெற்றியா இல்லை உதயகுமார் வெற்றியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலை வரைக்கும் மணிமாறன் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. உதயகுமார் வெற்றியை யார் பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவிதா நாச்சியார் தான். பயங்கரமாக வந்து அதிமுக ஓட்டுகளை வந்து பிரிக்கிறாங்க, சிதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் திருமங்கலம் தொகுதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்.